சொல்லாம அவங்க 60 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஆனா இப்ப ஓயாம ஐ லவ் யூன்னு சொல்றவங்க 6 மாசத்துல டைவர்ஸ் வாங்குறாங்களே. அது என்னன்னு தெரியல. அது எல்லாத்துக்கும் நீங்க விசாரிக்கணும். அப்புறம் கவிதா மேடத்துக்கு தான் விசாரிக்கணும். அவங்க தான் இதுல எக்ஸ்பர்ட். அதுல என்னன்னா கொஞ்சம் அமைதி. போகிற போக்கில் கவிதா என்ன ஆயிட்டாங்கன்னா சன்பீம்ல +2 படிக்கிற மாதிரி ஆயிட்டாங்க. எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேண்டாம். நாங்க எப்ப எங்களை பார்த்து படி படின்னு சொல்றீங்களே, நாங்க எப்பதான் ரிலாக்ஸ் பண்றது? ஏதோ இவங்க இங்க +2 படிச்சு நொந்து போன மாதிரியும், அவங்க பையன் 9th படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் சொன்னான்னா அந்நேரம் அவங்கிட்ட போகும்போது ஒழுங்கா படிடா, டேய் படிடா. அவன் எப்பமா எனக்கு ரிலாக்ஸேஷன்? அது உனக்கு கிடையாது, சன்பீம் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான். தான் பிள்ளை விளக்கும் போது மட்டும் ஒரு பேச்சு, சன்பீமுக்கு வந்தா வேற பேச்சு. கொடுமை சரவணா. இது வச்சு செஞ்சிருவேன்றது ஹோம் ஒர்க்கை வீட்டில் வச்சு செய்யறதான். ஹோம் ஒர்க்கை ஸ்கூல்ல வச்சு செய்யறதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கூல்ல வகுப்பு நடத்தும் போது டீச்சரை கவனிக்காம, பாடத்தை கேட்காம, சைடுல உட்காந்து எழுதுறது. அங்க அவங்க பார்க்க போது எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம். எத்தனை பேரையா கிளம்பியிருக்கீங்க இப்படி? இது எல்லாத்தையும் கூட விட்டுலாம். ஏதோ உங்களை பத்தி சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. சிந்து வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க பாருங்க. கொடுமையா கொடுமையா. அவங்க கிட்ட மொபைல் கோபிச்சந்த் கொடுக்காதேன்ட்டாரு. அது கொடுத்திருந்தா அவங்க தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பாங்களாம். இந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு இவங்களுக்கு தங்கப்பதக்கம் கொடுக்கலாம். ஏன்னா இவங்க மொபைல் போனை பார்த்து 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 பேட்மிண்டன்றது மொபைல்ல விளையாடுற கேம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பேட்மிண்டன்றது கோர்ட்ல விளையாடுற கேம். பேட்மிண்டன் கோர்ட்ல விளையாடணும், அங்க பிராக்டிஸ் பண்ணணும். 4 மணிக்கு எழுந்திருந்தால் சிந்து, மறந்துடாதீங்க. 4 மணிக்கு எழுந்திருந்தால் சிந்து, கோபிச்சந்த் 3:30 மணிக்கு அங்க போய் உட்கார்ந்துருப்பான். அப்படிப்பட்ட கோச் இருந்ததால் அவள் வெள்ளி பதக்கம் வாங்கினாள், ஒரு மொபைல் இருந்ததால் அல்ல. தயவு செய்து தப்பா பேசாதீங்க. எவ்ரி டே ஹி வாஸ் அஹெட் ஆஃப் ஹர். சிவாஜி கணேசன் சினிமா ஷூட்டிங் போன மாதிரி சிந்து போகும் முன்னால் கோபிச்சந்த் இருந்தார். அதுதான் உண்மை. கோர்ட்ல போய் விளையாடணும், மொபைலை பார்த்து விளையாடுறது அது கண்ணு தெரியாம போயிடும். என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய், சின்ன பிள்ளைங்க என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்திருதா? நல்ல பிள்ளைங்கம்மா. ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில் கூட்டம் சேர்த்தது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் உண்மை இல்லைன்னு சொல்லல. கடைசியில் அடி வாங்கும் போது மெரினாவில் வாங்கிய அடி, நல்லா யோசிங்க. நண்பர்களை கூட்ட முடிந்தது, கலைக்க முடியவில்லை. அடி வாங்கி ஒவ்வொருவனும் அந்த தெருவில் ஓடும் போது அவன் பெத்த தகப்பனும் தாயும் கண்ணீர் வடித்தார்கள். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. தெருவில் போய் அடி வாங்கினால் உன்னை பாதுகாப்பது, ஜாமீன் எடுப்பது பெற்ற தாயும் தந்தையும். இப்போது பேசிய கவிதா ஜவஹர் பேசியதை போல சிறந்த பேச்சை நான் கேட்டதே இல்லை. அதுவும் மாணவர்களுக்காக வரிந்து கட்டி பேசிய சிறந்த பேச்சு இது. அதற்காக உங்கள் சார்பிலே கவிதாவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கட்சி மாறிட்டாருன்னு நினைக்காதீங்க. இல்ல, கட்சி மாறல, அணி மாறிட்டேன். கவிதா ரொம்ப நல்லா பேசினாங்க. என்ன போகிற போக்கில் உங்களை எல்லாரையும் ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. நீங்கள் அதை கவனிச்சிங்களான்னு தெரியல. ஒரு ரோட்டில் ஒரு மாடு படுத்துருக்கு. யார் யாரோ அதை போய் எழுப்புறாங்க. கடைசியில் நீங்கள் தான் புல்லை பறிச்சுட்டு போய் மாடை பற்றி கொண்டு போனீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. படிக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள்லாம் புல்லு பறித்து
மாடு மேய்க்கிறீங்கன்னு சொல்லி உங்ககிட்டயே கைதட்டு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு நாயகன்றாங்கய்யா இவங்க. இதுதான் திறமை. ஒரு பிள்ளைய பார்த்து நீ மாடு மேய்க்க போன ஆசிரியர் சொன்னால் நீங்கள் எதிர்த்து போய் என் மனதை இவர் காயப்படுத்தினார்னு வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஒரு பேச்சாளர் வந்து நீங்க மாடு மேய்க்கிறீங்கன்னு சொன்னா கூட்டத்தில் கை தட்டுறீங்க. இதுதான் ஒரு பேச்சாளருக்கு திறமை. மாடு மேய்க்கிறதுக்கு புல்லு பிடிக்கிறதுக்கு இந்த வேலூர்ல இந்த பயலுக்கு தான் கிடைச்சாங்களா? மொபைல பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் என்ன வேலை கிடைக்கும்ன்றத அவங்க சொல்லாம சொல்லியிருக்காங்க பாருங்க. அதுதான் சிறப்பு. அது ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் கவிதை வருது, அது வருது, இது வருது எல்லாம் சொன்னாங்க. இடையில ஒரு செய்தி அவங்க சொன்னாங்க, எங்கள் அணியில் இருக்கிறவங்க வச்சிருக்கிற காஸ்ட்லி மொபைல் எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த மொபைலில் வந்து ஆன் மை வே எது என்னையா சொல்றீங்க? சரியா கேட்கல. சரி, தாயா சொல்றது ஒருவர் எழுந்து சொல்லியிருந்தாலே சொன்னீங்கன்னா எனக்கு கேட்கலாம். யாராவது எந்திரிச்சு கத்துனா ஒருத்தர் சொல்லுங்க என்ன சொன்னீங்கன்னு, எனக்கு கேட்கல. சரி சரி ஓகே விட்டுருவா. அதுல அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா, ஆன் மை வே டார்லிங் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டு போறாங்களாம். அதை இவங்க சொன்னாங்க அவங்க மொபைல்ல என்ன இருக்குன்னு. இது என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒன்று, அடுத்தவன் என்ன மொபைல் வச்சிருந்தாலும் ஆசைப்படணும்ன்ற கெட்ட எண்ணம் ஒன்று இருக்கு. ரெண்டாவது, அடுத்தவன் அவன் ஒய்ஃபுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறான்றதை எட்டி பார்க்குற அசிங்கமும் இருக்கு. இது ரெண்டையும் செய்ய தூண்டுவது இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு. இதுக்கு பெருமை பேசுறதுக்கு ஒரு அம்மா, அவங்களுக்கு இப்போ டீ வேற. குடிங்கப்பா. ரொம்ப நல்ல பேச்சுங்க, அதை நான் இல்லைன்னே சொல்லலை. இவ்வளவு சிறப்பாக கவிதாவால் தான் பேச முடியும். எங்கள் அப்பா அம்மா யாராவது ஐ லவ் யூ டியர்னு சொல்லியிருக்காங்களா? ஐ லவ் யூ அப்படின்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்து சொல்லியிருக்காரா? சொன்னதே இல்லை. நானும் யோசிச்சு பார்க்குறேன், சொல்லலை. இது எதுவுமே சொல்லாமல் அவங்க 60 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இப்போ ஓயாமல் ஐ லவ் யூன்னு சொல்கிறவங்க 6 மாசத்துல டைவர்ஸ் வாங்குறாங்களே. அது என்னன்னு தெரியல. அது எல்லாத்துக்கும் நீங்கள் விசாரிக்கணும். அப்புறம் கவிதா மேடத்துக்கு தான் விசாரிக்கணும். அவங்க தான் இதில் எக்ஸ்பர்ட். அதில் என்னன்னா, கொஞ்சம் அமைதி. போகிற போக்கில் கவிதா என்ன ஆயிட்டாங்கன்னா, சன்பீம்ல +2 படிக்கிற மாதிரி ஆயிட்டாங்க. எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேண்டாம். நாங்கள் எங்களை பார்த்து படின்னு சொல்றீங்களே, நாங்கள் எப்போதான் ரிலாக்ஸ் பண்றது? ஏதோ இவங்க இங்கே +2 படிச்சுன்னு வந்து போன மாதிரியும், அவங்க பையன் 9th படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து சொன்னான்னா அந்நேரம் அவங்கிட்ட போகும்போது ஒழுங்கா படிடா, டேய் படிடா. அவன் எப்பமா எனக்கு ரிலாக்ஸேஷன்? அது உனக்கு கிடையாது, சன்பீம் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான். தான் பிள்ளை விளக்கும் போது மட்டும் ஒரு பேச்சு, சன்பீமுக்கு வந்தா வேற பேச்சு. கொடுமை சரவணா. இது வச்சு செஞ்சிருவேன்றது ஹோம் ஒர்க்கை வந்து வீட்டில் வச்சு செய்யறதான், ஹோம் ஒர்க்கை ஸ்கூல்ல வச்சு செய்யறதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கூல்ல வகுப்பு நடத்தும் போது டீச்சரை கவனிக்காம, பாடத்தை கேட்காம, சைடில் உட்காந்து எழுதுறது. அங்க அவங்க பார்க்க போது எஸ் மேம், எஸ் மேம், எஸ் மேம். எத்தனை பேரையா கிளம்பியிருக்கீங்க இப்படி? அதை இது எல்லாத்தையும் கூட விட்டுலாம். ஏதோ உங்களை பத்தி சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. சிந்து வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க பாருங்க. கொடுமையா. அவங்க கிட்ட மொபைல் கோபிச்சந்த் கொடுக்காதேன்ட்டாரு. அது கொடுத்திருந்தா அவங்க வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருப்பாங்களாம். இந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு இவங்களுக்கு தங்கப்பதக்கம் கொடுக்கலாம். ஏன்னா இவங்க மொபைல் போனை பார்த்து பார்த்து பார்த்து
பேட்மிண்டன்றது மொபைல்ல விளையாடுற கேம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பேட்மிண்டன்றது கோர்ட்ல விளையாடுற கேம். பேட்மிண்டன் கோர்ட்ல விளையாடணும், அங்க பிராக்டிஸ் பண்ணணும். 4 மணிக்கு எழுந்திருந்தால் சிந்து, மறந்துடாதீங்க. 4 மணிக்கு எழுந்திருந்தால் சிந்து, கோபிச்சந்த் 3:30 மணிக்கு அங்க போய் உட்கார்ந்திருப்பான். அப்படிப்பட்ட கோச் இருந்ததால் அவள் வெள்ளி பதக்கம் வாங்கினாள், ஒரு மொபைல் இருந்ததால் அல்ல. தயவு செய்து தப்பா பேசாதீங்க. எவ்ரி டே he was ahead of her. சிவாஜி கணேசன் சினிமா ஷூட்டிங் போன மாதிரி சிந்து போகும் முன்னால் கோபிச்சந்த் இருந்தார். அதுதான் உண்மை. கோர்ட்ல போய் விளையாடணும், மொபைலை பார்த்து விளையாடுறது அது கண்ணு தெரியாம போயிடும். என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய், சின்ன பிள்ளைங்கன்னா என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்திருதா? நல்ல பிள்ளைங்கம்மா. ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவில் கூட்டம் சேர்த்தது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் உண்மை இல்லைன்னு சொல்லல. கடைசியில் அடி வாங்கும் போது மெரினாவில் வாங்கிய அடி, நல்லா யோசிங்க. நண்பர்களை கூட்ட முடிந்தது, கலைக்க முடியவில்லை. அடி வாங்கி ஒவ்வொருவனும் அந்த தெருவில் ஓடும் போது அவன் பெத்த தகப்பனும் தாயும் கண்ணீர் வடித்தார்கள். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. தெருவில் போய் அடி வாங்கினால் உன்னை பாதுகாப்பது, ஜாமீன் எடுப்பது பெற்ற தாயும் தந்தையும். சும்மா என்னத்தையாவது ஃபேஸ்புக்கில் கூட்டம் கூட்டினா, வாட்ஸ்அப்பில் கூட்டம் கூட்டினா, ஜல்லிக்கட்டுக்கு டப்ஸ் மாஸ்டரில் பேசிட்டா பெரிய சினிமாவுக்கு போனால, இதில் பேசி சினிமாவுக்கு போன மாதிரி இருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லி நிறைய பேசியிருக்கிறாங்க. அதாவது பரவாயில்ல, அந்த முன்னாடி ஒரு ஆள் இருக்காரு, அருள் பிரகாஷ். அருள் பிரகாஷை நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்ஐசி பில்டிங்கை தள்ளுனவங்களே இவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார். எவனோ 2 கிறுக்கு போய சென்னைக்கு வந்து எல்ஐசி பில்டிங்கை தள்ளி இருக்கா, அதுவும் பேண்ட் சட்டை கழட்டி வச்சுட்டு. அவனை போய் ஒரு ஆள் வேலை இல்லாம பார்த்துட்டு வந்து பூமி நகருதுன்னாங்களாம். இது தப்பு இல்லை, அது அவருக்கு வேற வேலை இல்லை, அதை போய் பார்க்குறாரு, அது போயிட்டு போகுது. அதுக்கு பிறகு முடிக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் எல்லாரும் அப்டேட்டட், அந்த அணி அவுடேட்டட்னு. எது எல்ஐசி பில்டிங்கை தள்ளுறவன்லாம் அப்டேட்டடா, நாங்கள்லாம் அவுடேட்டட். ஏப்பா எங்க இருந்தியா இருக்கீங்க? உள்ளங்கைக்குள் உலகம் இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னார். ஒரு வகையில் பார்த்தால் இந்த தலைமுறையை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் பயமாக இருக்கிறது. உள்ளங்கை தான் உலகம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் என்பது அதைவிட பெரியது. அது உலகத்துக்கு போன பிறகுதான் தெரியும். இந்த மொபைலில் அவர் ஒன்று சொன்னார், அப்பா அம்மா சொல்லாததை, ஆசிரியர் சொல்லாததை, கேட்ட உடனே கொடுக்காததை எல்லாம் மொபைல் வலைத்தளங்கள் கொடுக்கும். நீங்கள் உடனே பெருசாக கைதட்டினீங்க. நல்லா யோசிக்கங்க தம்பி தங்கைகளே. அப்பா அம்மாவுக்கும் ஆசிரியருக்கும் ஒருவேளை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டால் சலிப்பு வரும், நான் அதை இல்லை என்று மறுக்க மாட்டேன். ஆனால் அப்பா அம்மாவும் ஆசிரியரும் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் கொடுப்பார்கள். நீங்கள் கெட்டு போவதற்கான வழியை ஒரு நாளும் உன் பெற்றோர் தரவே மாட்டார்கள், ஆசிரியர் தரவே மாட்டார்கள். ஆனால் கூகுளில் எதை கேட்டாலும் தரும். எப்படி வெல்லாம் தற்கொலை செய்து கொள்வது என்று வழி கேட்டாலும் தரும். இதுக்கு பேர் இது அப்பா அம்மாவோட பெருசா தம்பி? அவரு நான் சட்டை சிறுசாயிடுச்சுன்னு நான் குறை சொல்லிக்குவேன்றாரு. ஏற்கனவே அது சிறுசாத்தையா இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நேரம் இல்லைனால் படப்படம் சொல்லிடுறேன். இன்றைக்கு இருக்கிற நெருக்கடிகளை பற்றி ஒரு ஆய்வு. ஸ்மார்ட் ஃபோன் வைத்திருக்கிறவர்கள் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு அதை எத்தனை முறை தொடுகிறார்கள், தடவுகிறார்கள்ன்றது உலக அளவில் ஒரு ஆய்வு. அமெரிக்காவில் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 2000 முறை ஆவரேஜாக 2000 டைம்ஸ் தே ஆர் டச்சிங் தட் ஸ்மார்ட் ஃபோன். இப்படி தடவி தடவி பார்க்க 2000 முறை. இது எல்லாத்தையும் விட எனக்கு வருத்தம், இப்போ இவங்க பேசினதில் மாணவரின் கல்வி முன்னேற்றத்திற்கு அது எப்படி உதவுச்சு அப்படின்னு கவிதா மேடமும் சொல்லலை. உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு விஷயத்தை எவ்வளவு நேரம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க முடியும், இதில் தான் உங்கள் கல்வி இருக்கிறது, மறந்துடாதீங்க.
ரிட்டென்ஷன் பீரியடுன்னு அதை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு காலத்தில் எங்கள் தலைமுறை காலத்தில், எங்களுக்கு முன்னாடி ஐயா மாதிரி இருக்கிறவங்க காலத்தில் இந்த ரிட்டென்ஷன் டைம் 45 நிமிடம் இருந்ததாம். ஒரு விஷயத்தை அப்படியே கூர்ந்து கவனிக்கிறது, வேற எங்கேயும் மனசு போகாமல் பார்த்துக்கிறது. அதனால தான் ஒரு பீரியடை 45 நிமிஷமாக வச்சாங்க. 45 minutes ஃபார் அ பீரியட். அது முடிஞ்ச உடனே தமிழ் மாறும், கணக்கு மாறும், அறிவியல் மாறும். ஆனால் இன்றைக்கு வலைத்தளங்கள் வாட்ஸ்அப்பில் வந்த பிறகு, கையில் மொபைல் வந்த பிறகு, இன்றைக்கு ரிட்டென்ஷன் டைம் எவ்வளவு தெரியுமா? 7 செகண்ட். வெறும் 7 செகண்ட். இதான் பகீர்ன்ற ஒரு உண்மை. இந்த தலைமுறையில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதா? ஒரே ஒரு செய்தின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நிறைய பெற்றோர் வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிய ஒரு பள்ளியின் அழைப்பை மதித்து அதிக அளவில் பெற்றோர் வந்ததை இந்த பள்ளியில் பார்க்கிறேன். இதுவே இந்த பள்ளிக்கு நீங்கள் தருகிற மரியாதை. வந்திருக்கிற இவ்வளவு பெற்றோர், ஒரு பகுதி முழுக்க பெற்றோர் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தைரியமாக இத்தனை வசதிகளோடு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், வலைத்தளம் இது எல்லாத்தையும் இந்த நெட் கனெக்டிவிட்டியோடு இந்த மாணவ பருவத்தில் தருவீர்களா? நேர்மையாக சொல்லணும். ஒருவேளை நீங்கள் அப்படி தந்தாலும் பள்ளி வளாகத்தில் அதை பயன்படுத்தக்கூடாது என்று இந்த பள்ளி நுழைஞ்ச உடனே ஒரு போர்டு இருக்கிறது. ஆஃபீஸ் ரூம் வாசலில் இருக்கா இல்லையா? இந்த பள்ளியில் செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது, யார் கையிலாவது இருந்தால் அதை பறித்து கொள்வோம், எந்த காரணம் கொண்டு திருப்பி தரமாட்டோம். மாணவரின் கல்வி முன்னேற்றத்திற்கு பெரிதும் ஒருவேளை இது உதவி செய்தால் அந்த செல்போனை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு பள்ளி சொல்லுமா? இந்த கேள்விகளுக்கான பதிலில் தான் இந்த பட்டிமன்றத்திற்கான தீர்வு இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. தினர் பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஓன்றருவாரில் முயுவ விளக்க உரை. புலால் தின்னம் பொருட்டு உலகத்தார் உயிர்களைக் கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் எங்கும் இருக்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை. புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களைக் கொல்லாதிருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார். தினர் பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஓன்றருவாரில் முயுவ விளக்க உரை. புலால் தின்னம் பொருட்டு உலகத்தார் உயிர்களைக் கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் எங்கும் இருக்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை. புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களைக் கொல்லாதிருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார். தினர் பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஓன்றருவாரில் முயுவ விளக்க உரை. புலால் தின்னம் பொருட்டு உலகத்தார் உயிர்களைக் கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் எங்கும் இருக்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை. புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களைக் கொல்லாதிருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார். தினர் பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஓன்றருவாரில் முயுவ விளக்க உரை. புலால் தின்னம் பொருட்டு உலகத்தார் உயிர்களைக் கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் எங்கும் இருக்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை. புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களைக் கொல்லாதிருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார். தினர் பொருட்டால் கொல்லா துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஓன்றருவாரில் முயுவ விளக்க உரை. புலால் தின்னம் பொருட்டு உலகத்தார் உயிர்களைக் கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஓன் விற்பவர் இல்லாமல் போவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தின்பதற்காகவே கொலை செய்பவர் இல்லை என்றால் இறைச்சியை விலைக்கு தருபவரும் உலகில் எங்கும் இருக்க மாட்டார். கலைஞர் விளக்க உரை. புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களைக் கொல்லாதிருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார்.